சுடுகிறாய் உன்னுடைய வார்த்தைகளால், சுடுசொற்கள். Don't be known as angry priest. Be known as a gentle priest. My invitation to you. The Lord is inviting you. If at all the Lord asks us to learn something from Him, learn from me that I am meek and humble of heart. Meekness, gentleness. This is what defines our Lord. கனிவுடன் நடந்து கொண்டோம், கனிவுடன் நடந்து கொண்டோம். Gentle. Gentle. சாதாரண மக்களுக்கு கூட அதுதான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சாமியார்ட்ட போய் அதுவும் கண்ட வார்த்தைகள் போய் நான் ஐ டோன்ட் சே எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுவா, சிரிச்சிட்டு இருப்பா, பல்ல இடிப்பா அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. Be firm in some matters, but do not be unnecessarily angry with people and harm them for the rest of their lives. Don't harm them for the rest of your lives. Be firm, but then you should not abuse people. Abuse people. தாய் தன் குழந்தைகளை, like a nursing mother caring for the children, we were gentle among you. He reduced the ministry in that way. Even if your ministry had not been so much in the past, be gentle like a nursing mother. And then இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே கொடுத்து விட ஆவலாயிருக்கும். அதுவும் கொடுத்து விட given. Original is sharing. Paul doesn't use the word even proclaiming. Not proclaiming the gospel, sharing the gospel. Sharing is giving with love, giving with humility, giving with charity. கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே கொடுத்து, we want to give ourselves totally. அதுக்கு நாங்க தயாராக இருந்தோம். கடவுளுடைய நற்செய்தி, we did not only give the gospel, that is only oral maybe, but we gave ourselves, our time, our energy, our vitality. That is the meaning of the celebration of the Eucharist. At the altar, we are the priest, Jesus is the victim. Throughout the day, we are the victim, Jesus is the priest. இதை வாங்கி உண்ணுங்கள்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை, என்னுடைய உயிரை, ரத்தத்தை மக்களே உங்களுக்காக கொடுக்கிறேன். நாள் முழுவதும் என்னை உண்ணுங்கள். இல்லைன்னா பலிபீடத்தில் கொண்டாடுவது சடங்காக, சம்பிரதாயமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே யோவான் 13 சொன்னார் இல்லையா, நான் எப்படி உங்கள் காலடிகளை கழுவினேனோ அதே போல நீங்களும் இதையும் என் நினைவாக செய்யுங்கள். இதே போலதான் அங்கேயும் என்னுடைய நினைவாக செய்யுங்கள். Lift ourselves. We tend to be selfish. அதுக்கு சக்தி கொடுப்பது ஆண்டவருடைய மாதிரியை, ஆண்டவர் கொண்டாடிய முதல் திருப்பலி. என்னை எவ்வித மிச்சமும் பிட்டு கொடுப்பது போல என்னுடைய நேரத்தை, உழைப்பை உங்களுக்காக கொடுக்கிறேன் மகளே. I don't want to be an invisible priest, unapproachable priest to the people of God. எங்க சாமியாரா எப்ப வேணாலும் பார்க்கலாம், எப்ப வேணாலும் போய் பேசலாம். எங்க சாமியார் is like a town bomb which is there for all to use 24 hours a day. You can wake him up, he will never get angry with us. He is ready to share everything. Yes, he has a new car, all right, for the purpose of ministry. Somebody is going to die of heart attack, very serious problem. Our priest will give his vehicle. Please find a driver, or I myself will be the driver. நற்செய்தி மட்டுமன்றி எங்களையே கொடுத்துவிட நாங்கள் தயாராயிருந்தோம். கடவுள் சாட்சி, நீங்கள் சாட்சி. எழுதுவது இல்லையா, நீ எழுதும்போது எதுவுமே எங்களுக்கு தரலையா, எங்கிட்ட தானையா நீ வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு மக்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, லெட்டர் படிச்ச உடனே. அவரால் அப்படி சொல்ல முடியுது. மாரல் இன்டெகிரிட்டி, மாரல் இன்டெகிரிட்டி. எங்களையே கொடுத்து விட நாங்கள் தயாராயிருந்தோம். we were ready to share ourselves. நற்செய்தியை மட்டுமன்றி ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். you are very dear to us. you are our beloved. யார் நம்முடைய beloved? எந்த மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் beloved. மற்றவர்கள் தான் தூரமானவர்கள். நற்செய்தி கொடுப்போம்.
We are rooted out of our own family to belong to the new family of the Diocese of Dharmapuri, of the parish to which where we are assigned. That is our immediate family. அங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம், இந்த கல்யாணம் வேணாம், அது வேணாம், அது அவங்க இவங்க. You are rooted out of your own family to belong to the family of the institution. All others are secondary. The new family. செகண்ட் கொரிந்தியன்ஸ்ல பவுல் சொல்லும்போது எங்கள் இதயத்தில் நீங்கள் இடம் பெற்று விட்டீர்கள் சொல்லும்போது இன்னொரு விதமா அவங்கள என்ன லவ்வர்ஸ் சொல்லும்போது உங்கள் இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் சொல்லுவோம். எங்களுக்காக அன்பு செய்யும், எங்களே அன்பு செய்யுங்கன்னு சொல்லும்போது we want a place in your heart. We want a place in your heart. You have a place in my heart. That's what Paul says repeatedly. I like it so much. நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். I was speaking this morning about hard work. வேலை செய்யல, நமக்கு வேற வேலை கூட இல்லை, நற்செய்தி வேலை தான். அதையே செய்யாமலே நம்ம இருக்கிறோம். எதற்காக அனுப்பப்பட்டோமோ அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டும். எங்கே அனுப்பப்பட்டோமோ அங்கே நாம் போக வேண்டும். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே இந்த கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்தோம். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஒர்க். உழைக்க மனமில்லாத எவனும் உண்ணலாகாது. அன்னைக்கு வேலையே செய்யல, 3 வேலை மட்டும் சாப்பாடு மட்டும் நடக்குது. எந்த வேலையும் செய்யல, எழுதல, படிக்கல, நற்செய்தி அறிவிக்கல, எந்த வேலையும் செய்யல. சும்மா போன் பேசிக்கிட்டே சாப்பாட்டுக்கிட்டே இருந்தாக்க நம்ம இது போல பால் மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம செய்யற ஒரு வேலை போன் பேசுறது, சாப்பிடுறது, போன் பேசுறது, ஜபம் இல்லை, நற்செய்தி அறிவிப்பு இல்லை, பூசல் இல்லை, மக்களை சந்திக்கல. வேலை செய்து கொண்டே நாங்க நற்செய்தி அறிவிச்சோம் சொல்லி எந்த வேலையுமே செய்யாம சாமியாராயி 5 வருஷத்து ஆகிறதுக்குள்ள எல்லா விதமான சிக்னஸையும் வாங்கிட்டு அதான் நமக்கு ஜான் குலிச்சியார் ப்ரொஃபஸர், நிறைய ஃபாதருக்கு சீனியர் ஃபாதர்ஸ்லாம் ப்ரொஃபஸர், அவர் சொல்லுவார் லேசினஸ் இஸ் ஆல்வேஸ் 3-fold சொல்லுவார். All the 3 laziness are connected with each other. Spiritual laziness, you don't pray. Spiritual laziness, you won't pray at all. Intellectual laziness, you don't read anything. படிச்சுனா இந்த நியூஸ் பேப்பர் குமுத ஆனந்த விகடன் ஏதோ ஒரு பத்திரிகை அதான் நீ மினிமம் படிச்சது. No serious reading of any book on spirituality or theology, nothing. படிக்கவே கிடையாது. அது spiritual laziness. If you are to be an effective and meaningful priest, read at least half an hour per day something serious. That is intellectual laziness, not reading at all. அப்புறம் physical laziness, no physical activity at all. No walk, some time for walk or some exercise. I always challenge the seminarians. Only if you defeat me in table tennis, I will accept I am old and so on. நம்ம சாம்பியன்ஸ் சென்ட் பீட்டர்ஸ் தான் பெங்களூர் எல்லாத்துலேயும் சாம்பியன்ஸ் இருந்தாலும் அவங்க டிஃபீட் பண்ணல. அது ஒரு சாமியார் எம்டிஎச் ஃபாதர் கேட்டேன், ஏன்பா என்னை தோக்கடிக்க மாட்டேன்னா அவர் சொல்றார், my mother told me one thing father, not to challenge the elders. அவர் உண்மையா ஜெயிக்க முடியல, அதுக்காக சொன்னாலும் அவர் இப்படி சொல்லி தப்பிக்கிறார். My mother taught me one thing, not to challenge the elders. அதனால தான் உங்கள்கிட்ட தோக்குறோம் ஃபாதர் அப்படின்னு நான் சொல்றேன். So அது need to have some exercise. Physical laziness, all 3 are related. Don't say I am only physically lazy, intellectually and spiritually I am alert. Especially those of us who are well, all the 3 things are connected. Let us know it also. Paul சொல்றாரு, ராப்பகலாக வேலை செய்து
கொண்டே நற்செய்தியை அறிவித்தோம். Hard work of St. Paul. The Lord was also working hard, especially if you read Mark's Gospel, first chapter. Though the evangelist might have put it that way, how he says so many things took place in the world. Healing, casting out demons, preaching the good news, going here and there. So it might have been the technique of writing, but then the Lord was working. That's why he was sleeping when there was a raging storm. அந்த அளவுக்கு உழைத்து களைத்ததால் தூக்கம் வரட்டும். ரொம்ப சாப்பிட்டதால் மட்டும் தூக்கம் வந்தாக்க நீ ஆண்டவருடைய ஊழியர் கிடையாது. உழைத்து களைத்ததால் தூக்கம் வரட்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, சில பேர் அப்படி டயர்ட் ஆயிடுறாங்க. நான் இருக்கும்போது ஒரு தடவை எங்கள் செமினார்லேருந்து ஆர்ச் பிஷப் ஆனந்தராயர் பிஷப் ஆகிறதுக்கு முன்னாடி காரில் இங்கே 450 கிலோமீட்டர் மதுரைக்கு டிரைவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ அவர் தான் டிரைவ் பண்ணிட்டாரு. நான் ஹோட்டலில் இறங்கும் போதெல்லாம் அவர் டிரைவர் நினச்சிக்கிட்டு காரை மூடிட்டு வரும்போது அந்த டிரைவர் இப்படி உட்கார சொல்லுப்பா அப்படின்னு. நானும் அது தோம்னிக்கும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் அவங்க ஓனர் நினச்சிக்கிட்டு அவருக்கு காரை ஓட்டு இருக்கும்போது அவரை டிரைவர்னு எல்லாம் வழியில் ட்ரீட் பண்ணுவாங்க. போன பிறகு போய் சேர்ந்த பிறகு இவர் ஓடிட்டு வந்தவரோட இவர் எங்கள் தோனி ஃபாதர் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு ஃபாதர் அப்படின்னு ஓடி 450 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணவர்கள் டயர்டாக உடனே டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது போல சில பேர் ஒரு வேலையும் சேர்ந்தில்லை, டயர்ட் ஆகிடுறாங்க. எதனால டயர்ட் ஆகுறாங்க, எப்படி டயர்ட் ஆகுறது நமக்கு புரியவே மாட்டேங்குது. ட்ராப் ஆகலாம், வேலை செய்ய மாட்டேன். ஹார்ட் ஒர்க் is a person who worked hard. I tell the seminarians also 4 words: focus on yourself, be known as a prayerful seminarian, hardworking seminarian. Are you prayerful? Are you hardworking? Other focused on yourself. Focused on others. Are you humble and compassionate? இந்த 4 adjectives தான் எனக்கு முக்கியம். மற்றதெல்லாம் குப்பை என்ன பொறுத்தவரை. Are you humble and compassionate in dealing with others? சில பேர் ஹம்பிளே கிடையாது, கம்பேஷனேட்டே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே வார்த்தையை வெடிக்கும். திட்டினாவே வாயை திறந்தாவே 4 கெட்ட வார்த்தை எவனையாவது திட்டுறது. சில பேருடைய வாழ்க்கை முறை அப்படி ஆகிவிட்டது. அவர்கள் ஆண்டவருக்கு எதிர்சாட்சி, வேற எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. You are counter witness to the gospel if you are going on abusing the people. That is, some of the priests think that they have every right to abuse the women religious from the pulpit. Shame on them, I tell you. How can you treat a person with disrespect from the pulpit? You were not ordained for that. You were not ordained for that. இதே ஒரு man religious நீ சொல்லியிருந்தா பாரு உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லு. Yesterday I was telling in Dharmapuri also, அந்த அதை பற்றி ப்ரீச் பண்ணும்போது இந்த படை வீரர்கள் ஆளுநர் வீட்டிலும் சரி, தலைமை குழுவின் வீட்டிலும் சரி, ஒரு அரக்கம், வக்கர புத்தி, கொத்துறது, காரி உமிழ்றது, இப்படி யாரும் தலைவர்கள் சொல்லி செய்யல. அடிமேல் அடி அடிக்கிறது, செங்கோல் மாதிரி ஒரு சாதாரண தடியை கொடுத்து அந்த தடியை பிடுங்கிய தலையில முள்முடியோடு அடிக்கிறது. இந்த வக்ரம் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இல்லை. உன்னுடைய பெருமை எது தெரியுமா? உனக்கு தீங்கு செய்ய முடியாதவர்களுக்கு, உனக்கு பிரதி நன்மை செய்ய முடியாதவர்களுக்கு நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அதில் தான் உன்னுடைய பெருந்தன்மை. Your greatness is measured in terms of you are dealing with people who cannot harm you, who cannot do you any good, who cannot do you any good. அவங்களை எப்படி நடத்துற, அதில் தான் அவனுடைய பெருமை. ஏமாந்தவனா திட்ட வேண்டியது, ஜனங்களை, சாதாரண ஜனங்களை, படிப்பறிவு இல்லாத ஜனங்களை, சில விமன் ரிலிஜியஸ் கண்ணாபினான்னு திட்ட வேண்டியது. ஒன்னெல்லாம் யார் யார் திட்டுறது? இதுக்கெல்லாம் அக்கௌண்ட் கொடுக்கணுமே, அக்கௌண்ட் கொடுக்கணுமே. Never abuse people. Again, fathers, please do not misunderstand me. Father wants you
all the time. I do not want any of you to compromise with evil. I do not want anyone to compromise with evil, disapprove of the actions that are contrary to the gospel. At the same time, respect the fundamental dignity of human beings and treat them with respect. He is a blessing. அப்படின்னு சொல்றது இன்னையிலிருந்து எல்லாரும் மாறணும். ஸோ முடிச்சிடறேன் நான். ராப்பகலாய் பாருங்க, இந்த 10வது வசனம் தான் உண்மையாகவே நம்மெல்லாம் வந்து ஒரு சம்மட்டி மாதிரி நம்முடைய இதயத்தை அடிக்க வைக்கிறார். பவுல் சொல்றார் ஒரு 3 வார்த்தைகள் அங்க, நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் பியோர், we were pure before you, நேர்மையோடும் just, we were pure, we were just நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் நடந்து கொண்டோம், blameless, we were pure, we were honest, we were blameless. You are all believers. In front of you believers, how I lived, no, I was pure. எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்ல, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பாரபட்சம் பார்க்கல, பணக்காரனா ஒரு மாதிரி நடத்துறது, ஏழைனா இன்னொரு மாதிரி நடத்துது. ஜஸ்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். Even non-believers want you to practice justice. They practice justice. We were pure, we were just, and we were blameless. Who is blameless? One who follows the law of the Lord, law of the church. We were blameless. பாருங்க, இந்த கேமரா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் காரைக்குடியில் ஜனவரி 1 அந்த ஃபாதர் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி பூசெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 7:30 மணிக்கு ஒரு நண்பர் வீட்டில் இருந்து நான் பெங்களூர் வரத்துக்கு கிளம்புனேன். அப்போ வரும்போது வீட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக, நான் பஸ் நினச்சேன், புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்புதுன்னு நினச்சேன். இங்கே வர வேண்டிய தமிழ்நாடு பஸ், அது கடைசியில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. ஆனால் அந்த ஃபேமிலியில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் காரில் வாங்க அப்படின்ட்டு என்னுடைய பேகு, இந்த கம்ப்யூட்டர் பேக்கையும் அந்த பெரிய பேக்கையும் அவங்க கைனடிக் கொண்டாவில் முன்னாடி வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முன்ன போனால் பஸ்ஸை நிறுத்திடுவோம், இன்கேஸ் பஸ்ஸு கிளம்புற மாதிரி இருந்தா அப்படின்னு போனாங்க. கடைசியில் நாங்கள் காரில் நான் வந்து என்ன உங்களுக்காக தான் சார் காத்துலேருந்தே ஏறுங்கன்னா இந்த சின்ன பேக் காணும், கம்ப்யூட்டர் பேக் வந்து காணும். அதுதான் இந்த கேமரா இருந்துச்சு, அப்புறம் என்னுடைய ஏடிஎம் கார்டு இருந்தது, இந்த சின்ன ஸ்மால் ரெக்கார்டர் இருந்துச்சு, ரூம் சாவி இருந்தது, எல்லாம் இருந்தது. பட் என்ன நாங்கள் ரூம் சாவி இல்லாமல் எப்படி பெங்களூர் வந்து ரூமை திறக்கிறது, கேமரா வேறு எவ்வளோ ஒர்த்து, ஏடிஎம் கார்டு வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். எங்கே 2 பேக் கொடுத்தேன், எங்கே ஒரு பேக் தான் இல்லை, ஒரு பேக் தான் கொடுத்தீங்கன்றாங்க அந்த வீட்டுக்கு. அப்போ வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணிச்சு, ஃபாதர் உங்கள் பேக் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. என்னன்னு கேட்டால், நான் வந்து எங்கள் வீடு உழவர் சந்தை பக்கத்தில் இருக்குது ஃபாதர், நானும் எங்கள் அண்ணனும் வந்துட்டு இருந்தோம், அதில் இந்த விசிட்டிங் கார்டு இருந்தது, வீடியோ கேமரா இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்து உடனே வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சீதாலட்சுமின்னு ஒரு பொண்ணு, ஒரு இந்து பொண்ணு, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கடைசியில் பார்த்தா ஸ்பீட் பிரேக்கரில் இந்த பேக் கீழே விழுந்தது கூட பார்க்காத 2 பேரும் வந்துருக்காங்க, எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. Blameless before God, a Hindu boy and girl, they wanted to return 1 lakh of rupees in my own life. வெறும் எம்டி பேக் இருந்தா கூட இது வந்து ஒன் பேக்கா எங்க போட்ட நீ, நான் கடையில வாங்கினது அப்படின்னு சொல்ல கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். பவுல் சொல்றார், we were pure, we were just, honest, we were blameless. பாருங்க, குற்றமின்றி ஒழுங்கும் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. இப்படி சொல்ற விதத்தில் நம்ம வாழணும். இதுவரைக்கும் ஒரு வேளை வாழாம இருந்திருக்கலாம், முழுமையா வாழாம இருக்கலாம். இப்படி வாழலாம் the sanctification day of the priest. You are blameless, you are witness.
and God is ரெண்டு பேரையுமே சாட்சிக்கு அழைக்கிறார் பாருங்க. You are witness and God is witness. அதான் கடைசியா ஒரு தந்தை தம் பிள்ளைகளை தாயை போல கனிவோடு இருந்தோம். நர்சிங் மதன் பார்த்தோம். இந்த 12வது வசனத்துல ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல அவர்களை நடத்தினோம். நம்முடைய ஆட்சியிலும் பங்கு பெற அவர்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு ஜனங்களே, கடவுளுக்கு ஏற்ப நீங்க நடக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம், ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். 3 வார்த்தை பாருங்க. We corrected you, we advised you, ஊக்குவித்தோம், encouraged you, we pleaded with you. இதுதான் நம்முடைய வார்த்தை. உங்களை திட்டணும்னு சொல்லல, உங்களை காஞ்சிட்டோம்னு சொல்லல, உங்களை வற்புறுத்தினோம், உங்களை ஊக்குவித்தோம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டோம், வற்புறுத்தினோம், ஊக்குவித்தோம், கெஞ்சி கேட்டோம். சொல்லிட்டே கேட்க மாட்டாங்க. நம்ம அடிக்கடி நம்ம கேட்கிறோம், எசேக்கியேல் இறைவாக்குனரும் சரி, எரேமியாவும் மக்கள் கேட்க மாட்டாங்கப்பா, பரவாயில்ல நீ சொல்றத சொல்லு. அவங்க கேட்கலன்னா அவங்க பாடு. திருப்பி லூக்கா 12ல அந்த உடைமையாளர்கள், அந்த ஊழியர்கள், அந்த கண்காணிப்பாளர்கள் தலைவனுடைய விருப்பத்தை தெரியாம அவங்க ஏதாவது செஞ்சா லைட்டா அடிபடுவாங்க. தெரிஞ்ச பிறகு அவங்க செஞ்சா ஸ்ட்ராங்கா அடிபடுவாங்க. அவங்க மேல அவங்க பழி போகட்டும், நீ சொல்ல வேண்டியது செய், உன்னுடைய கடமையை செய். தாயாக தந்தையாக இருக்கு. இந்த பகுதியை பத்தி நான் படித்தேன். யாரு ஒரு ஃபேமஸ் ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர் பிரெஞ்சு ஆல்பர்ட் வான்வான். இந்த பகுதிக்கு அவர் டைட்டில் கொடுத்திருக்காரு. ஆல்பர்ட் வான்வான், he was a great scripture professor, especially an expert in the letter to the Hebrews in Gregorian. அவர் இத்தாலியில இந்த பகுதியை பற்றி எழுதியிருக்கும் போது அது சொல்றாரு, பால் வந்து 200-250 பேர் தான் இருந்திருக்கலாம் ஒருவேளை அந்த நேரத்தில் தெசலோனிக்காவில். இவ்வளவு பேருக்கும் 250 பேருக்கும் நான் வழக்கமாக என்ன நடக்குது, there is an official sign for our life. ஓகே, இந்த வேலை சரியா செஞ்சா இந்த லெட்டர் அனுப்பினியா, அது அஃபிஷியலாக இருந்தது. there is a personal emotional side. அது 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட காணும். Paul is able to manifest so much of affection and kindness to more than 250 people. It is really marvelous. See, moral integrity and apostolic action both are integrated in the life of Paul. Morally, he is a man of character, integrity, and zeal with regard to the work. Total loyalty, faithful fulfillment. இப்படி வந்து பால் செய்யறது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இந்த ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் வாசிக்கணும், ஒரு 10 நிமிஷம் இருக்கிறதுனால. இந்த 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6லையும் கொரிந்திய மக்களுக்கு சொல்லும் போதும் இதான் சொன்ன. ரொம்ப தமிழ்ல வாசிக்கும் போது உண்மையா ஆயர் சொன்னாங்க, நீங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மாற்றி பேசுங்கன்னு சொன்னாங்க. அதனால தமிழை வாசிக்கும் போது உண்மையாவே ரொம்ப நல்லதா இருக்குது. பாருங்க, 6ஆம் அதிகாரம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரத்துல பவுல் வந்து தன்னுடைய மினிஸ்ட்ரி பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்து நமக்கு இந்த நாள்ல முதல்ல இருந்தே வாசிக்கலாம் கூட. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். So do not waste God's grace. God has given you grace. God has given you as a blessing to the people. Do not waste your life. பாருங்க, இதுவே தகுந்த காலம், மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். பாருங்க அந்த வார்த்தை, எவரும் குறை கூறாவண்ணம். பிளேலிஸ்ட் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அதேதான். எவரும் குறை கூறாவண்ணம். இப்ப புதுசா மாறி போறவங்கலாம் இப்ப வந்து ஒரு விருது வாக்காக இதையே நினைச்சுக்கலாம். எவரும் குறை கூறாவண்ணம் எங்களுடைய திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாய் இருப்பதில்லை. அனைத்து சூழ்நிலைகளிலும்
போதிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். Show through your conduct that you are servants of God. அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுளின் பணியாளர் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண்விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் விட்டுள்ளப்பா. தூய்மை, வெளிவேடமற்ற அன்பு, பொறுமை, இதையெல்லாம் நாங்கள் விட்டுவிடவில்லை. உண்மையை பேசி வருகிறோம், பொய் பேசாது. உண்மையை பேசி வருகிறோம், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையை எங்கள் படைக்கலும், அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும், தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழ்வார் புகழலும், இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக கண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயரற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எப்படி ஒரு அதிகாரத்தோட தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து பவுலால் பேச முடியும். இத்தகைய மனப்பான்மை. இதே தான் பவுல் எபேசிய எல்டர்ஸ்க்கு, மூப்பர்களுக்கு திருத்துதல் பணி 20ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். Transparency with regard to our life, our accounts, my dear people. We serve with the Lord with humility and tears. கண்ணீரோட தாழ்மையோட ஊழியம் பண்ணோம் சொல்லி இப்படி நாம் சொல்லுகிற அளவுக்கு நாம் இப்படி வாழும்போது உங்களுக்கு தெரியும், சில பக்கம்லாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஜனங்க தொந்தரவா இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் திட்டுறாங்க, உங்களுக்கு இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சில பேர் சொல்றது, மனசுக்குள்ளேயே சொல்றது காதுல கேட்குது. உண்மைதான், உண்மைதான். நானும் என்ன சொல்லியிருக்கிறாரு, 56 திருப்பாடல் 56:8 ஆண்டவரே, நான் இங்கும் அங்கும் அலைவதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை எல்லாம் உடைய தோல் பையிலே சேர்த்து வைத்திருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை எல்லாம் விழ விட மாட்டாராம். அது விழுந்துட்டு இருக்கும்போது அப்புறம் அவற்றை உடைய நூலிலும் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி கண்ணீர் நியாயத்துக்காக, உண்மைக்காக, நற்செய்தி அறிவிப்புக்காக நீ சிந்துகிற கண்ணீர் எல்லாம் ஒரு வைரக்கல்லாக ஆண்டவரால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கேரி யுவர் கிராஸ்னா அவனுடைய சிக்னஸ், அவனுடைய கிராஸ் பெருசு கிடையாது. அல்லது வேற ஏதோ ஒரு விபத்து நடந்தது அதனால அது கிராஸ் கிடையாது. எது உண்மையான கிராஸ்? ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் இருந்து அதனால் இருந்த துன்பம் இருக்கிறது, அதை சுமந்து செல்ல தான் ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் உண்மையான கிராஸ். நீ நல்லது செஞ்சு துன்புறுகிறாய், அதுதான் உண்மையான கிராஸ், அதுதான் உண்மையான துன்பம். அப்படிப்பட்ட சுமைகளை சுமந்து கொண்டு வாழத்தான் ஆண்டவர் வைக்கிறார். The Lord is with us. The Lord is with us. இருக்கலாம். அதே சமயத்தில் இன்னும் சில மக்கள் கலாத்தியருக்கு பவுல் எழுதினது போல 4ஆம் அதிகாரத்துல, உங்களை கிறிஸ்து உருவாகும் வரை நாங்கள் பேறுகால வேதனையுடன் பணி செய்யும் போது, ராம்பகலாய் வேலை செய்து கொண்டு சென்ற பணி வரும்போது, நற்செய்தியை மட்டுமல்ல தங்கள் வாழ்வையே கொடுத்துவிட அவர்கள் தயாராக இருக்கும் போது எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? நான் உங்களிடையே வந்தபோது ஒரு தேவ தூதனையை ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏன் இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொண்டீர்கள்? வேண்டுமானால் உங்கள் கண்களையும் பிடுங்கிக் கொடுக்க நீங்கள் தயாராக இருந்தீர்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஒரு விதத்தில் நன்றி கெட்ட மக்களும் இருப்பார்கள். நன்றி கெட்ட மக்கள் இருக்கும்போது நம்முடைய கண்ணீர் எல்லாம் வைரக்கற்களாக ஆண்டவரால் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றியுள்ள மக்கள் இருக்கும்போது ஒன்று சேர்ந்து ஆண்டவரிடம் செல்வோம் என்ற மன உறுதியோடு நம்முடைய நம்பிக்கை பயணத்தை, இறை ஆட்சி பயணத்தை, நற்செய்தி அறிவிப்பு பயணத்தை தொடர்வோம். ஆமென்.